Hello listeners, welcome back to our channel Thai Listener Coacher and Academy. இந்த வீடியோவில் வந்து நம்ம லக்ஷ்மி காயின் வந்து எப்படி ஒர்க் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இது நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். ஸோ வந்து உங்களுக்கு 3 ஐடியாஸ் வந்து நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இதை வச்சு நீங்கள் நிறைய டெவலப் பண்ணலாம். இப்போ நான் எடுத்துக்கிறது கோல்டு கலர். இது வந்து உங்களுக்கு காப்பர் கிடைக்குது, சில்வர் கிடைக்குது. ஸோ நீங்கள் வந்து ப்ளவுஸ்க்கு மெட்டீரியலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கலர் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து உங்களுக்கு கிராம்ஸில் கிடைக்கும். இது நான் வச்சுருக்கிறது நார்மல் குவாலிட்டி. உங்களுக்கு இன்னும் சூப்பரான குவாலிட்டிலேயே இருக்குது. ஸோ நீங்கள் அதுமாதிரி வாங்கிக்கலாம். ஃபஸ்ட்டு லக்ஷ்மி காயினை ஸ்டிக் பண்ணிக்கோங்க. நான் 3த்தையுமே நல்லா க்ளூ போட்டு ஒட்டி வச்சுருக்கேன். அது காஞ்சதுக்கப்புறம் தான் ஒர்க் பண்ணணும். அப்புறம் சக்கரி, இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா சக்கரின்னு சொல்லுவோம். இதில் வந்து நிறைய நமக்கு ஷேப்ஸ் முதற்கொண்டு சைஸஸ் முதற்கொண்டு நிறைய டிஃப்ரென்ஸாக கிடைக்குது. நான் வந்து காப்பரில் சக்கரி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு காயினில் நம்ம எப்படி ஒர்க் பண்ண போகிறோன்னா, அதோடைய மேலே அந்த ஹோல் பாட்டில் நான் சர்க்கரையை ஒட்டிட்டு அதுக்கு மேலே வந்து இந்த ஸ்டோன் வந்து ஒட்ட போகிறேன். இந்த ஸ்டோனோட பேர் என்ன பார்த்திங்கன்னா ஜர்கான் ஸ்டோன். நம்ம ஜுவல்லரிக்கெலாம் வந்து யூஸ் பண்ணுற ஒரு ஸ்டோன் இது. இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி. இதில் வந்து சைஸஸ் இருக்குது, கலர்ஸ் இருக்குது. நீங்கள் கடைக்கு பண்ணால் நிறைய வேரியன்ட்ஸ் வந்து உங்களுக்கு காட்டுவாங்க. மெட்டீரியல் கிடைக்காதவங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா மெட்டீரியலும் நானே உங்களுக்கு வந்து கொரியர் பண்ணிவிடுவேன். ஸோ வந்து ஜர்கான் ஸ்டோன் வந்து ஒட்டிக்கோங்க. நம்ம ஒட்டுற ப்ராசஸ் எல்லாமே வந்து காஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து வேலை செய்யணும். ஸோ இதில் வந்து நம்ம என்ன டிசைன் பண்ண போகிறோம்னாக்கா, ஃபஸ்ட்டு சுகர் பீடை எடுத்துக்கிட்டு சுகர் பீடில் நான் வந்து அவுட்லைன் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ வந்து இது வந்து நான் உங்களுக்கு 3 ஐடியாஸ் தான் கொடுக்குறேன். நீங்கள் வந்து எப்படி வேணால் க்ரியேட் பண்ணலாம். இந்த 3 ஐடியாவும் நீங்கள் ட்ரை பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு நான் சுகர் பீடில் 2 சுகர் பீடாக தான் வந்து யூஸ் பண்ணணும். பிகினர்ஸாக இருந்தீங்க, இப்போ தான் ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்குறீங்கனாக்கா என்னுடைய ப்ளேலிஸ்ட் பேசிக்லேருந்து பாருங்கள். ஏன்னா நான் சொல்லியிருக்கேன், இந்த பீட்ஸ் எடுக்கும் போதே சொல்லியிருப்பேன் பீட்ஸ்னால் நம்ம எத்தனையாக போடணும் அப்படின்ட்டு. ஸோ சுகர் பீட் மேக்ஸிமம் 2 பீட்ஸ் தான் யூஸ் பண்ணணும். போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் 4mm பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். 4mm பீட்ஸை வந்து கீழே கொட்டிடாதீங்க. இந்தமாரி ஊசியால் இன்செர்ட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையானதை வந்து எடுத்துக்கலாம். ஈஸியாக வந்து லோட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து கையிலேருந்து கட் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த பீட் வந்து ஒரு பீடாக மட்டும்தான் போடணும். அப்போ தான் நமக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒர்க் பண்ணுறது வந்து பார்க்கவும் நல்லா இருக்கணும், அதோடய டியூரபிலிட்டி நல்லா இருக்கணும், அதோடய குவாலிட்டியும் வந்து நல்லா இருக்கணும். ஸோ வந்து பீட்ஸை எத்தனை கவுண்டில் நான் பண்ண சொல்கிறேனோ அந்த கவுண்டில் பண்ணும்போது இது எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக அழகாக வந்துடும். ஸோ நான் 4mm பீடு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் அதுவே யூஸ் பண்ணுங்கள், அதுவே வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்தமாரி பீட்ஸ் வந்து நீங்கள் 2mm, 3mm, 4mm, 5mm, 6mm இதெல்லாம் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. 5 சைஸ்லேயும் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. நமக்கு டிஃப்ரெண்ட் பர்பஸ்க்கு வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ காப்பர் கலரில் கிடைக்குது, சில்வர் கலரில் கிடைக்குது, கோல்டுலேயே வந்து மேட் கலர், அந்த கலர் இந்த கலர் நிறைய கிடைக்குது. ஸோ வந்து நான் இப்போ லாக் போட்டுக்கிறேன். ஸோ இது வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் ப்ளவுஸ்க்கு வந்து பார்டர்ஸ் தான் வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த காயின் வந்து எப்படி ஒர்க் பண்ண போகிறோன்னாக்கா, சேம் நான் சுகர் பீடில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். நான் வந்து கோல்டு கலர் கொடுக்குறேன். ஓகேவா? நீங்கள் இப்போ நான் சொல்லி கொடுக்குற 3 ஸ்டெப்ஸுமே யூஸ் பண்ணி அந்த 3 ஒர்க்குமே நீங்கள் ஃபினிஷ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு ஐடியாஸ் கொடுக்குறேன். என்னென்னா, இப்போ நான் கோல்டு கலர் யூஸ் பண்ணியிருக்கேன், காப்பர் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு பதில் நீங்கள் வேறு கலர்ஸ் யூஸ் பண்ணலாம், வேறு ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணலாம். மெட்டீரியல்ஸ் வந்து நிறைய ரீப்ளேஸ் பண்ணி பார்த்து நிறைய நீங்கள் வந்து ட்ரையல் பண்ணலாம். ஓகேவா? ட்ரையல் பண்ண உங்கள் டிசைனிங் நாலேஜ் அமேசிங்காக வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ நிறைய ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஆஸ் யூஷுவல் நான் வந்து அந்த லக்ஷ்மி காயினுக்கு அவுட்லைன் வந்து சுகர் பீட்ஸு 2 பீட்ஸாக வந்து கொடுத்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். முடிச்சுட்டு நாட் போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்து என்ன பண்ணுறேன், ஒரு 4mm பீடு, ஒரு சுகர் பீடு, ஒரு 4mm பீடு எடுத்து அந்த காயினோட சென்டர்லேருந்து எடுத்து நான் ஒரு ஸ்டிச் வந்து போட்டுக்கிட்டேன். பாருங்கள், ஃபர்ஸ்ட்டு வந்து சுகர் பீட் லோட் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா பீட் லோட் பண்ணுங்கள். அந்த காயினை சுற்றி ஈவனாக நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு வரணும். ஒரு லாக் ஸ்டிச் போடுறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், ரிவர்ஸில் திரும்பி ஸ்லாண்டிங்காக ஒரு லாக் ஸ்டிச் ஒரு ஸ்டிச்சு போட்டு பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச்சுக்கு வந்து கொடுக்குறேன். ஓகேவா? மறுபடியும் ஒரு பீட், ஒரு சுகர் பீட், ஒரு செயின், ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா சைடில் ஒரு லாங் ஸ்டிச், மறுபடியும் சைடில் ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு
ஒரே ஒரு சுகர் பீட், ஒரே ஒரு பீட். எதை ஃபஸ்ட்டு எடுக்கிறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு சுகர் பீட் எடுக்கிறேன், அதுக்கப்புறம் தான் பீட் எடுக்கிறேன். ஸோ நம்ம டைரக்ஷனை பொறுத்து அதை எடுக்கணும். ஸோ இதேமாரி இதையும் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தால் இதுவும் வந்து சூப்பரான டிசைன். இப்போ நான் கொடுக்குறேன் இல்லையா அந்த பீடு, அந்த சுகர் பீடு, அதை வந்து நீங்கள் புட்டாஸாக கூட நீங்கள் நிறையா இடத்துக்கு வந்து கொடுக்கலாம். நான் உங்களுக்கு புட்டாஸ் சீரீஸ் வந்து உங்களுக்கு போடுறேன். ஸோ வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து ஆரியை வந்து என்னோடய ஆன்லைன் ஸ்டூடெண்ட் சொல்லித்தர மாதிரியே தான் வந்து யூடியூப்பில் ஃப்ரீயாகவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. டைம் வேஸ்ட் பண்ணாமல் சும்மா ஸ்க்ரால் பண்ணிட்டு இல்லாமல் ஏதாவது ஒன்று உருப்படியாக கற்றுக்கிட்டு நல்லபடியாக சொந்த காலில் எல்லாருமே வந்து இருக்கணும். ஸோ இதை நான் ஏன் ஸ்லாண்டிங்காக போடுறேன்னு பார்த்தீங்கன்னா பீடோடைய திக்னஸ் வந்து அதிகம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த இடத்துல நமக்கு கேப் வேணும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு புரியலைன்னா அந்த பாட்டை மட்டும் நீங்கள் வந்து மறுபடியும் இன்னொரு தடவை பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதேமாரி இது ஃபுல்லாகவே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிப்போம். இதுவுமே செம ப்ரிட்டியாக வந்து வரும், ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொல்லிக் கொடுக்குற இந்த 3 காயின் ஒர்க் இல்லாமல் உங்களுடைய ஒரு அசைன்மெண்ட்டாக ப்ராஜெக்ட்ஸாக நீங்கள் என்ன பண்ணணும்னா எனக்கு ஒரு 5 காயின் டிசைன் வந்து எனக்கு செஞ்சு நீங்கள் வந்து அசைன்மெண்ட் வந்து சப்மிட் பண்ணணும். ஓகேவா? என்னோடய ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? இதுவும் வந்து நமக்கு சூப்பராக இருந்துச்சு. அடுத்தது வந்து நான் சர்க்கரையை வச்சு தான் வந்து பண்ண போகிறேன். சர்க்கரையை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணலாம். நம்ம வந்து சர்க்கரையை வந்து ஒட்ட மாட்டோம், ஸ்டிச் பண்ணுவோம். இது வந்து நமக்கு டியூரபிலிட்டி அதிகமாக கிடைக்கும். அதோடய சர்க்கரையோடைய அந்த ஹோல்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து சும்மா தான் மூடி இருக்குது. ஸோ நம்ம ஊசியால் குத்தும் போது நமக்கு அந்த இடத்துல ஹோல்ஸ் வந்து விழுந்துடும். ஸோ நான் எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். அந்த ஹோல்ஸில் விட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு செயின் போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த சர்க்கரையை எடுத்துகிட்டு வந்து அந்த இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறமா அதுக்குள்ளே ஒரு செயின் போடுறேன். இது வந்து ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நான் சர்க்கரை ஸ்டிச் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடலை. பட் வந்து இதிலே வந்து நீங்கள் அதையுமே கற்றுக்கிட்டு ஒரு லைன் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுங்கள் இந்த காயின் ஒர்க்கு. ஸோ இந்த ஒர்க்குமே இந்த 3 ஒர்க்குமே செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து உங்கள் ப்ளவுஸ்க்கு வந்து இந்த கற்றுக்கிட்டு நீங்கள் உங்கள் ப்ளவுஸ் தாராளமாக போட ஆரம்பிச்சிடலாம். ஸோ காயின் ஒர்க் நிறைய பேர் வந்து ட்ரெடிஷ்னலான ப்ளவுஸ்க்கு வந்து கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் நிறைய தெரிஞ்சு வச்சுக்கணும். உங்களுக்கு வந்து இந்த எம்ப்ராய்டரி பிஸ்னஸ்லாம் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுக்கு நான் ஹேர் ஸ்டைல்ஸ் அண்டு உங்களுக்கு எம்ப்ராய்டரி கிளாஸஸும் வந்து நான் உங்களுக்கு போடுறேன். இந்த ஆரி வந்து உங்களுக்கு முடிய போகுது. ஆரி முடித்தது எம்ப்ராய்டரி கிளாஸஸும் வந்து உங்களுக்கு நான் போடுறேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து அட்மிஷன் போயிட்டு தான் இருக்குது, நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த இயரோட வந்து நமக்கு வந்து 699 இது வந்து முடியுது. ஸோ வந்து எவ்வளோ லேட்டாக ஜாயின் பண்ணுறீங்களோ அந்த இருக்க ஃபீஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் இயர்லேருந்து 1000 ருபீஸாக வந்து மாற்ற போகிறோம். ஸோ வந்து ஜாயின் பண்ணுறவங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் ப்ளேலிஸ்ட்டில் வந்து இருக்கும். ஸோ வந்து அதை பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் என்னை வந்து கேளுங்க. என் வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ என்னை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் வந்து கேளுங்க. ஸோ இது ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அந்த ஹோல்ஸ் இருக்குது இல்லையா, அந்த ஹோல்ஸுமே வந்து நான் ஒரு சர்க்கரையை வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக அந்த காயினை கவர் பண்ணுற மாதிரி அந்த சர்க்கரையை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்படியே கண்டினியூவாக அந்த செயின்குள்ளே அந்த சர்க்கரைக்குள்ளே போட்டு நான் லாக் வந்து போட்டுக்கிறேன். இந்த நரம்பில் லாக் போட்டிங்கனாக்கா ஒரு 2 தடவை லாக் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கீழே இழுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா கம்ப்ளீட் பண்ணுங்கள். சம்டைம் வந்து ஒரு தடவை போடுற லாக் வந்து வலிக்கிட்டு அது வந்து வந்துடும். ஸோ வந்து 2 தடவை நீங்கள் லாக் போட்டுக்கிறது பெஸ்ட். ஓகே, இப்போ முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அந்த சர்க்கரையில் ஜக்கான் ஸ்டோன் வந்து வைக்க போகிறோம். இதில் வந்து ஒயிட் கலர் ஜக்கான் ஸ்டோனும் இருக்குது. நீங்கள் வந்து ஒயிட் கலர் எந்த கலர் வேணாலும் வச்சுக்கலாம். ஓகேவா? நம்ம யூஸ் பண்ண போகிற இந்த டிசைன் அந்த மெட்டீரியலுக்கு ஏற்ற மாதிரி ப்ளவுஸ் கலர், சாரீ கலர் அதெல்லாம் நம்ம மைண்டில் வச்சு தான் வந்து பண்ணுவோம். ஸோ வந்து நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஜக்கான் ஸ்டோன் வந்து ஒட்டி காய வச்சுக்கோங்க. இந்த ஒட்டுற ப்ராசஸ்க்கெலாம் வந்து நல்லா டைம் கொடுங்க. அது நல்லா காயணும், இல்லைனா அதுக்கு லைஃப் வந்து கம்மியாகிடும். ஸோ நல்லா காய விடுங்க. அதை டிஸ்டர்ப் பண்ணுற மாரி அதுக்கு மேலே டக்குன்னு எதுவும் ஒர்க் பண்ணாதீங்க.
கொஞ்சம் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிற வரைக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் கோர்ஸ் முடிக்கும் போதே உங்களுக்கு நிறைய நாலேஜ், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடச்சிரும். ஓகேவா? ஏன்னா நீங்கள் கோர்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்கும் போதே அவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்கல்ல, அதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல கான்ஃபிடென்ட் கொடுக்கறதுக்கும் உங்களை வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டாக ஆக்கிறதுக்கும் தான். வந்து நம்ம இந்த ஸ்டோனை வந்து ஃபுல்லாக ஒட்டி முடிச்சுக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் ஆர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ உங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வந்து எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய ப்ளேலிஸ்ட்டை பாருங்கள். இப்போ நம்ம செகண்ட் ஒர்க் பண்ணோம் இல்லையா, அதே டிசைனே இங்கே ஜஸ்ட் நான் 3 மட்டும் கொடுத்துக்கிறேன். இதில் வந்து வேறு எதாவது டிசைன் கொடுக்குறதாலும் கொடுத்துக்கலாம். நான் வந்து இதை சிம்பிளாக முடிக்கிறதுக்காக இந்த மாதிரி நான் 3 டிசைன் மட்டும் கொடுத்துக்கிறேன். அதோட நம்மளோட காயின் ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. உங்களோட ப்ராஜெக்ட் என்னென்னு சொல்லியாச்சு. இது 3த்தையும் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு ஒரு 5 டிசைன் நீங்கள் க்ரியேட் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணி சப்மிட் பண்ணணும். அதுதான் உங்களோட ப்ராஜெக்ட். உங்களை நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். அண்டில் பாய், திஸ் இஸ் பிம்லா ராஜவர்மன். பை பை, டேக் கேர்.